1946 வரை இந்தியாவுடைய தொழிலாளர் துறை அமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் பதவி வகித்தார். காங்கிரஸ் அந்த அமைச்சரவை பதவியை புறக்கணித்தது. ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் கவுன்சிலே இடம்பெற்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றார். இது வரலாற்றிலே ஒன்றாக பார்க்கப்படலாம். பிரிட்டிஷ் ஆட்சியிலேயும் நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள். எந்த காங்கிரஸை எதிர்த்தீர்களோ அந்த காங்கிரசுடைய அமைச்சரவையில் நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள். தொடர்ந்து அமைச்சராக இருக்கிறவரை எவ்வாறு புரட்சியாளர் என்று சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பலாம். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த கவுன்சிலில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக முத்தரப்பு மாநாடு என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்கள், அரசின் பிரதிநிதிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் இந்த மூவரையும் திரட்டிய ட்ரைபார்ட்டி அந்த கான்பரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தரப்பு மாநாட்டை இந்தியாவில் முதல் முறையாக 1942 நவம்பர் 27 கூட்டியது புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொழிலாளி வர்க்கம் இங்க 14 மணி நேரம் சட்டப்பூர்வமான வேலை இருந்தபோது உலகளவில் சிகாகோ போராட்டமோ பல்வேறு போராட்டங்களோ அதை மாற்றுவதற்கான கருத்தியலாக இருக்கலாம். ஆனால் அந்த கருத்தியல் இந்திய மண்ணில சட்டப்பூர்வமான வடிவத்தை பெற்றது புரட்சியாளர் அம்பேத்கர் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த போதுதான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாநாட்டிலே தான் 14 மணி நேர வேலை என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு 8 மணி நேரம் என்பது சட்டப்பூர்வமான மாறியது. அப்படி சட்டப்பூர்வமாக மாறியதற்கான ஒரு சர்வதேச சூழலை இடதுசாரி இயக்கங்களுடைய போராட்டங்கள் தான் உருவாக்கிய என்பதை மாறுபட்ட கருத்திலே. ஆனால் அது இந்திய மண்ணிலே ஒரு விரைவாக வருவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த முயற்சி காரணமாக இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இருந்தாலும் சரி, அவர் காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தாலும் சரி, சனாதனத்திற்கு எதிராக இருந்தால் இந்த நாட்டை ஆளுவது சாதிக்கு எதிராக போராடிய சமரசமற்ற போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டேன்.